குரு பயிற்சி கும்பராசி யூடியூப் அன்பு நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஸ்ரீ சிவசக்தி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 20/11/2020 குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் குரு பகவான் கும்பராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி இருந்தாலும் விரயஸ்தானத்தில் குரு நீச்சமடைந்து சனீஸ்வர பகவான் ஆட்சியில் இருப்பதினால் நீசபங்க ராஜயோகம் அடைந்தாலும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது, புதிதாக தொழில் துவங்கக்கூடாது, எல்லோரிடத்திலும் கருத்து வேறுபாடு வரும், கவனமாக இருக்க வேண்டும். சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். போனில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். நம்மை நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அப்போ எப்படி இருக்க வேண்டும்? விரயமாக கூடிய செலவுகளை திருமணத்திற்கு பயன்படுத்தலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கம் வாங்கிக் கொள்ளலாம். குரு பகவான் கும்பராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு பார்க்கிறார். வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. கல்வியில் தடைகள் இருந்தாலும் விலகி நல்ல கல்வி கற்க முடியும். தாய்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் நிவர்த்தியாகும். கடன் அடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். எதிரிகள் தொந்தரவுகள் சற்று விலகுவார்கள். விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் தொந்தரவுகள் செய்தாலும் அவர் பார்க்கும் பார்வையால் நன்மைகள் உண்டு. அது உங்கள் புத்திசாலித்தனத்தால் கிடைக்கும். முரண்பாடா பேசக்கூடிய சகோதரர் உறவுகளில் சங்கடங்கள் வந்து விலகும். ஜனன காலத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம், எதிர்பாராத பணம். 8ஆம் இடம் வலுப்பெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகளை சாதனையாக மாற்றும் காலமாக இருக்கும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் திருவண்ணாமலை சிவத்தாமோதிரன். நன்றி, வணக்கம்.